வணக்கம். நான் டாக்டர் ஜிசி இளந்திரையன், நரம்பியல் மருத்துவர், எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ், காட்டாங்குளத்தூர். இன்றைக்கி நான் உங்களுக்கு பக்கவாத நோய் பற்றி சில அறிவுரைகள் வழங்கலான் இருக்கேன். பக்கவாத நோய் மூளையில் இரத்த ஓட்டம் தடைப்பட்டாலும் வரலாம், இல்லைனா மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டாலும் வரலாம். பக்கவாத நோய்க்கு உண்டான அறிகுறிகள் என்ன, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு பி ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு நிமோனிக் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். வேர்ல்டு வைடாக அது எல்லா இடத்துலையும் இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ் இஷ்யூஸ், அதாவது நடையில் தடுமாற்றம், நடக்கும்போது நீங்கள் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டாலோ, ஒரு மயக்கம், அதாவது தலை சுற்றல், எதர் நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருந்தாலும், இல்லை உங்களை சுற்றி இருக்கிற இந்த என்வாயர்மெண்ட், அந்த ரூமே சுற்றுற மாதிரி ஒரு சென்சேஷன் இருந்ததுனாலும் அது ஒரு பக்கவாதத்தோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். ரெண்டாவது இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐ இஷ்யூஸ், அதாவது பார்வையில் ஏற்படக்கூடிய கோளாறுகள். பார்வையில் என்ன மாதிரி பிரச்சனை வரலாம்னா, ஒரு கண் சுத்தமாக பார்வையே இல்லாமல் போகலாம், இல்லை பார்க்கும்போது ஒரு சைடு கண் பார்வை மறைக்கலாம். ஸோ இது இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரோக்குக்கு உண்டான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். மூணாவது எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபேஷியல் டீவியேஷன், அதாவது முகத்தில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா முகம் ஒரு பக்கம் கோணிட்டு போகும். அதாவது அவங்க பேசும்போதோ ஸ்மைல் பண்ணும்போதோ முகம் ஒரு பக்கம் கோணிட்டு போகும். அது மாதிரி இருந்ததுனாவும் அது ஒரு ஸ்ட்ரோக்கோட ஒரு அறிகுறிகளாக இருக்கலாம். நாலாவது ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்ம் ட்ரூப்பிங்னு சொல்லுவோம். அதாவது கையிலையோ இல்லை காலிலையோ பலம் இல்லாமல் பலகீனமாக இருக்கிறது. அதாவது கை தூக்க முடியாமல் போகலாம், கால் தூக்க முடியாமல் போகலாம். இது மாதிரி இருந்துச்சுன்னா கூட அது உங்களுக்கு பக்கவாதத்தோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்ங்கிறது ஸ்பீச் அப்னார்மாலிட்டி. ஸ்பீச்சுங்கிறது உங்களுக்கு பேசும்போது பேசுறது தெளிவாக இல்லாமல் குளறி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, சில பேருக்கு பேசவே முடியாமல் கூட போகலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அட்டெண்டர் சொல்கிறது அவங்களுக்கு புரியாது, அதை கேட்டுட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ பேச்சில் ஒரு குளறி பேசுகிறது இருந்தாலும் சரி, பேசுகிறது அவங்க புரிஞ்சிக்காமல் இருந்தாலும் சரி, சரியாக கேட்குற கேள்வியை உள்வாங்கிட்டு பதில் சொல்ல முடியாமல் இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஒரு ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதத்தோட ஒரு அறிகுறிகளாக இருக்கலாம். காமனாக பக்கவாதம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கை கால் வீக்னஸ், ஹெமிபேரசிஸ்ன்னு சொல்லுவோம், இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணும். இதில் கோல்டன் ஹவர் இன் ஸ்ட்ரோக்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அதாவது இமீடியட்டாக நாங்கள் சொல்கிற இந்த சிம்டம்ஸ் எது இருந்தாலும் உடனடியாக நீங்கள் ஒரு நரம்பியல் மருத்துவரை அணுகி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை செய்யணும். காமனாக நாங்கள் பண்ணக்கூடியது சிடி ஸ்கேன் இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படின்னு 2 டெஸ்ட் பண்ணுவோம். இந்த சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு மூளையில் ரத்த ஓட்டம் பாதிப்பு இருந்தது, அதாவது இன்ஃபாக்ட்னு சொல்லுவோம், மூளையில் ரத்த ஓட்டம் பாதிப்பு இருந்ததுன்னா நீங்கள் அந்த சிம்டம்ஸ் ஆரம்பித்து 4.5 மணி நேரத்துக்குள்ளே ஒரு ஸ்ட்ரோக் அக்ரெடிட்டட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா சில விதமான ஸ்பெஷலைஸ்டு மருந்துகள் எங்களால் கொடுக்க முடியும். ஸ்ட்ரோக் ஆரம்பித்து 4.5 மணி நேரத்துக்குள்ளே ஐவி த்ரோம்போலைசிஸ்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதாவது இன்ட்ராவீனஸ் இரத்த குழாய் வழியாக ஒரு மருந்து செலுத்தினா அந்த ஸ்ட்ரோக்லேருந்து ரிகவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் ஸ்ட்ரோக் 24 மணி நேரத்துக்குள்ளேயும் மேலும் சில ட்ரீட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்டோவாஸ்குலர் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம், இல்லைனா த்ரோம்பெக்டமின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரோக் 24 மணி நேரத்துக்குள்ளே வந்தீங்கன்னா மூளையில் ஒரு மேஜர் இரத்த குழாய், அதாவது பெரிய இரத்த குழாய்கள் அடைப்பு இருந்ததுனால் எல்வி1 சொல்லுவோம், லார்ஜ் வெசல் அக்ளூஷன், அது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த எண்டோவாஸ்குலர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் த்ரோம்பெக்டமிங்கிற ட்ரீட்மெண்ட்டும் நம்ம செய்யலாம். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரோக்கில் இந்த கோல்டன் ஹவருங்கிறது ரொம்ப முக்கியம். திருப்பியும் சொல்கிறேன், இந்த பி ஃபாஸ்ட்டுங்கிற இந்த நிமோனிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் இந்த டைம் ரொம்ப குரூஷியல். அதாவது ஸ்ட்ரோக் 4.5 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் நம்மளால் செய்ய முடியும். இப்போ பக்கவாதம், அதாவது ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறதுக்கு எதனால் வருதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். காமனாக ஸ்ட்ரோக் எதனால் வருதுன்னா, உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவோம். ரெண்டாவது சர்க்கரை நோய், டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது, இதுதான் முக்கியமான காரணம். மற்ற காரணங்கள் பார்த்திங்கன்னா டிஸ்லிபிடிமியான்னு சொல்லுவோம், அதாவது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது. நாலாவது பேஷண்ட் சில பேர் குடிப்பழக்கம் மற்றும் சிகரெட் பிடிக்கிறது, அதாவது ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் எடுக்கிறது, இதுவும் ஒரு முக்கியமான காரணம் இது மாதிரி ஸ்ட்ரோக் வரத்துக்கு. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் சில ரேர் காரணங்கள் இருக்குது. சில பேருக்கு இருதய நோய் இருக்கும். இருதய நோய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இருதயம்
ஒரே சீராக துடிக்காமல் கொஞ்சம் மாறி மாறி துடிக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம். இருதயம் வந்து ஒரே சீராக துடிக்காமல் மாறி மாறி துடிச்சதுன்னா ஹார்ட் சேம்பர்ஸ், இருதயத்தில் இருக்கிற அந்த சேம்பர்ஸில் வந்து ஒரு ரத்த கட்டி ஃபார்ம் ஆகி அது வந்து இருதயத்திலேருந்து மூளைக்கு பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு பேர் வந்து கார்டியோஎம்பாலிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இது இல்லாமல் சில ரேர் காரணங்கள் இருக்குது. அதாவது ரத்தத்தில் வந்து ஹோமோசிஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒரு 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 கெமிக்கல் இருக்குது. அதோட அளவு அதிகமாக இருந்தால் அதனாலேயும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரோக் ஏற்படலாம். ஸோ இது இல்லாமல் இது எல்லாமே வந்து நான் சொன்னது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். அதாவது மூளையில் ரத்த ஓட்டம் தடைபடுறது எதனாலங்கிறதுக்கான காரணங்கள். இது இல்லாமல் ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று இருக்குது. அதாவது மூளையில் இரத்த குழாய்கள் வெடித்து இரத்த கசிவு ஏற்படுறது. அது எதனால் வருதுன்னா காமனாக பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், அதாவது அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன் சொல்லலாம். ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா மூளையில் இருக்கிற இரத்த குழாய்கள் வெடித்து மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு அதனால் வந்து ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்குன்னு வரும். இது இல்லாமல் வீனஸ் ஸ்ட்ரோக்ஸ்னு சில காரணங்கள் இருக்குது. அதாவது மூளையில் வந்து ஆர்டீரியல் சேனல்ஸ், வீனஸ் சேனல்ஸ்னு சொல்லுவோம். மூளையில் வந்து வீனஸ் சேனல்ஸ்லையும் அடைப்பு ஏற்படலாம். அது வந்து செரிபிரல் வீனஸ் சைனஸ் த்ரோம்போஸ்ன்னு சொல்லுவோம். அது ஆனால் டிப்பிக்கலாக ஸ்ட்ரோக் கீழே கிளாஸிஃபை ஆகலை. பட் அதுவும் வந்து இதே மாதிரி சிம்டம்ஸோடு ப்ரெசென்ட் பண்ணலாம். அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம எஸ்பெஷலி நம்ம ஸ்டேட்டில் வந்து காமனாக அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், எக்ஸசிவ் ஆல்கஹால் கன்சம்ஷன், அதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்தாலோ, சுகர் இருந்தாலோ, கொலஸ்ட்ரால் இருந்தாலோ, இது எல்லாமே கரெக்டான மாத்திரைகள் சாப்பிட்டு கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணும். கண்டிப்பாக புகை பிடிக்கிற பழக்கமோ குடிப்பழக்கமோ இருந்தால் அதை உடனடியாக நீங்கள் நிறுத்த வேண்டும். ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு பக்கவாதம் வருவதற்குண்டான ஒரு முக்கியமான காரணம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஊரில் வந்து அதிக பேர் வந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளாகியிருக்காங்க. நிறைய பேர் வந்து தினமுமே குடிக்கிறாங்க. குடியினால் வந்து நிறைய நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுது. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காசஸ் பார்த்தீங்கன்னா குடியினால் வந்து ஸ்ட்ரோக் வருது. அதாவது பக்கவாதம், மூளையில் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு ஸ்ட்ரோக் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து குடிப்பழக்கம் தான். இப்போ நிறைய பேர் நாங்கள் வந்து 35லேருந்து 40 வயசுலேயே வந்து ஸ்ட்ரோக்கோட பார்க்குறோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆல்கஹால் கன்சம்ஷன். இந்த குடிப்பழக்கத்தினால 2 விதமான பிரச்சனை வரலாம். மூளையில் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படலாம், இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். சில பேருக்கு வந்து ஹெமராஜிக் ஸ்ட்ரோக், மூளையில் இருக்கிற இரத்த குழாய்கள் வெடித்து ரத்தம் கசிக்கலாம், அப்படியும் வந்து ஸ்ட்ரோக் வரலாம். மூணாவது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூளையில் இருக்க வீனஸ் சேனல்ஸ், அதுலேயும் அடைப்பு ஏற்பட்டு சிவிடிங்கிற ஒரு பிரச்சனையும் வரலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஆல்கஹாலுங்கிறது உங்களுக்கு மிகவும் உடம்பிற்கு தீங்கு விளைவிப்பதாகும். அதனால் தயவு செஞ்சு யாராவது குடிப்பழக்கம் எடுக்கிறவங்க உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகி அதை நிறுத்தணும். நன்றி, வணக்கம்.